அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் தம்பி. நீ எப்படி இருக்க? என்ன ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க அம்மா என்கிட்ட. ஆமா. என்னது தம்பிக்கு என்னாச்சு? அதான் இப்ப அடிக்கடி அந்த நரம்பு தளர்ச்சி மாதிரி மூளைக்கு போற ஏதோ ஒரு சுரப்போ நம்ம போய்கிட்டே இருக்கேன். அது மாத்திரை மருந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அந்த ஒரு ஊசி ஒண்ணு போட்டா தான் அந்த நிக்குது. ஃபிக்ஸ் மாதிரி வருதா? ஃபிக்ஸ் மாதிரியே வந்துருது. ஃபிக்ஸ் மாதிரி வருதா? சாப்பாடு விஷயத்துல கரெக்டா இருக்கணும். சாப்பிடுறதே இல்ல. இப்பயே சாப்பிடுறியா? சாப்பிடுறது இல்லையா? இப்ப சாப்பிடுறேன். அதே மாதிரி பின்னாடி தம்பி அப்படியே சொரிஞ்சு கொத்த 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 கொத்தன்னு அப்படியே புண்ணு ஆக்கிட்டேன். படுத்தே இருந்தியா? இல்ல, சும்மா அரிப்பு தாங்க முடியல. சரி, நான் ஒரு ஆயின்மெண்ட் சொல்றேன். நீங்க இப்ப டாக்டர் போய் பார்த்து இந்த ஆயின்மெண்ட்டை வாங்கி போடுங்க. அப்பதான் அந்த புண்ணு ஆறும். நம்ம வாழணும்னு நினைக்கணும். எவ்வளவு வியாதி, இதுக்கு மேல கொடுமையான வியாதி எல்லாம் இருக்கு. தூக்க மாத்திரை எல்லாம் இருக்கு போடுறோம்ல. பாரு, இவ்வளவு மாத்திரை போட்டு அதான் சொல்றேன், உன்னை காப்பாத்துறதுன்னு தாய் போராடுறாங்க. கண்ணு தெரியாம இன்னைக்கு அவங்க இந்த வயசுல முடியாம ஒவ்வொருத்தையும் கையேந்தி ஊதுபத்தி விட்டு எடுக்கிறேன் தம்பி. பாரு எவ்வளவு அழுகுறாங்க பாரு. பிச்சை எடுக்கிறேங்கிற வார்த்தை சொல்ல யாருக்காக? ஒரே பையன் உன்னைய காப்பாத்தணுங்கிறக்காக. நிறைவேற்ற மாட்டேங்கிறானே தம்பி. அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறேன்னு அழுகுறாங்க பாரு. அவங்க எவ்வளவு கண்ணீர் விடுறாங்க பாரு. எங்கேயோ இருந்து ரோட்ல ஒவ்வொருத்தையும் கையேந்தி ஊதுபத்தி வித்து இந்த கண்ணு தெரியாம கண்ணு இருக்க நம்மளே எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீ ஆரோக்கியமா இருக்கணுங்கிறக்காக தான். அப்ப நீ நல்ல மாத்திரை சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாதான். தூங்கவும் மாட்டேன். அப்படியே நம்மளையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அவனும் தூங்க மாட்டேன், நம்மளையும் தூங்க. எந்திரி, எனக்கு தூக்கம் இல்லை, எந்திரி, உட்காரு, தூக்கம் அலைஞ்சிட்டு நம்மளும் சத்த படுத்தா தானே தம்பி. எனக்கும் உடம்புக்கு இதா இருக்கேன். தூங்க விட மாட்டேன். என்னை பாக்கலைக்கும் படுக்க விட மாட்டேன். ஏன் தூங்க விட மாட்டேங்கிற அம்மாவை? தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குதுன்னா அவங்க உனக்காக தானடா போய் உழைக்கிறாங்க தம்பி. நம்ம மாத்திரை சாப்பிட்டு நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். செய்வியா இனிமே ஒழுங்கா? நீ செஞ்சனாதான் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா உதவியும் பண்ணுவேன். இல்லைன்னா நான் சொன்னமா நான் செய்யறேன்ல. அப்ப நீ அவங்கள அதே மாதிரி அவங்களை நிம்மதியா வச்சுக்கிட்டாதான் நீ நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா தான் அவங்க சரி நம்ம உழைச்சதுக்கு நம்ம பிள்ளை சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி அவங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, சரியா? இங்க பாருங்க, உங்களுக்கு அதான் சொல்றேன். உங்க புள்ள நான் உண்மையில அன்னைக்கு வந்துட்டு போன இடத்துல இருந்து நமக்குன்னு ஒரு புள்ள இருக்கு. அம்மா நான் இருக்கிறம்மா, கவலைப்படாதீங்க. நீ அந்த ஒரு வார்த்தையே எனக்கு பெரிய. இன்னைக்கு அதான் சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் அதேதான். நான் இருக்கேன், முடியும். கடவுள் எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. என்னால முடியும். சரி, கண்டிப்பா உங்களுக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்ன உதவினாலும் நான் செய்ய தயார். நீங்க கவலைப்படாம இருக்கணும். எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். மனசுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த வியாதி இல்ல, நீ நல்லா இருக்கன்னு நினைக்கணும். மாத்திரையை மட்டும் கரெக்டா சாப்பிடு, சரியா? மத்த கடவுள் இருக்காரு பார்த்து. அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு மேல பெரிய சக்தி வேணுமா உனக்கு? அம்மா இந்தாங்க, இதுல பணம் இருக்கு, சரியா? பணம் உங்களுக்கு தான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நீங்க போயிட்டு பாத்துக்கோங்க. வீட்டுக்கு அதே மாதிரி ஜாமான் நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்க இருந்து நீங்க பஸ்ல தூக்கிட்டு போக முடியாதுங்கிறதுக்காக தான் நான் இதை பணமா தரேன். நீ சந்தோஷமா இருக்கணும், இதே மாதிரி சந்தோஷமா இருக்க நான் பாத்துக்கிறேன். நீ தான் அதை பாத்துக்கணும், சரியா? பெரிய மலையை இடிச்சு தள்ளி எங்களை வெளியில கொண்டாந்து உலகத்துக்கு வாழ வைக்கிறீங்களே, அதே ஒரு பெரிய காரியம் தம்பி. நான் இருக்கேன், தைரியமா இருங்க, சரியா?